வணக்கம், நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, படிச்சவன் அந்த படிப்பு விஷயத்துல அந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் திறமையா இருப்பான். இப்போ கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல மட்டும் எக்ஸ்பர்ட்டா இருப்பான். இப்போ அட்வொகேட் ஃபீல்ட்ல மட்டும் தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எனக்கு கம்ப்யூட்டர் என்ன யூஸ் பண்ண தெரியும், ரிப்பேர் பார்க்க தெரியாது. அதே மாதிரி கம்ப்யூட்டரை பார்த்தவங்களுக்கு லாயருக்கு பத்தி தெரியும், பட் லாயர் உங்களுக்கு அட்வொகேட்டுக்கு உங்களுக்கு வேலை பத்தி தெரியாது. இந்த மாதிரி என்ன வேலைன்னு மட்டும் தெரியுதே தவிர அந்த ஃபீல்ட உள்ள என்ன இருக்குன்னு கணிப்பா தெரியாது. ஆனா இந்த படிக்காத இருக்காங்களே, ஆக்சுவலி அந்த காலத்துல பழமொழி இருக்கு, எல்லாம் படிச்சவங்க அறிவழியில படிக்காத முடியும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி படிக்காதவங்க அறிவுபூர்வமா இழப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ற பாருங்க. ஒரு அப்பாவும் பையனும் தெருவில் ஆக்சுவலி ட்ரைனேஜ் தண்ணியோ டிச் ஏதோ கொஞ்சம் அழுக்கான வாட்டர் போயிட்டு இருக்கு ரோடு சைடில். அதில் வந்து ஆக்சுவலி ஒரு காயின் விழுந்துருச்சு, காசு வந்து தேடி இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஒரு தான், பட் தெளிவாக வச்சிருக்காங்க. ஐடியா மட்டும் பக்கா ஐடியாங்க. படிக்காதவன் கூப்பிட்டாங்க அப்படின்னு எவன் சொன்னான்? படிச்சவன் அந்த ஃபீல்ட்ல மட்டும் தான் அறிவா இருப்பான். படிக்காதவன் யோசனையில பக்கவா தெளிவா இருப்பாங்க. நான் படிச்சதுக்கு அவன் ஃபீல்ட்ல தான் என்ன பண்ணுன்னு தெரியும், மற்றவங்க ஃபீல்ட்லயோ மற்றவங்க துறையிலையோ என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆனா படிக்காதவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் எக்கச்சக்கம். என்ன பண்ணா ஆக்சுவலி இந்த ஃபீல்ட்ல என்ன பண்ணல, என்ன பண்ணா சாலாவோன்னு யோசிக்கிற திறமையே வந்து படிக்காதவங்களுக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பாருங்க நம்ம சேனல்ல. இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, ஓட்டாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பாவும் பையனும் ஒரு காயினை தவற விட்டுறாங்க. அது தெளிவா ஒரு பையன் வந்து என்ன தெரிவிங்க அப்படின்னு கேட்குறான், காயின் விழுந்துருச்சு அப்படின்றாங்க. அந்த பையன் அந்த தேடுறவங்கிட்ட சொல்றான், கண்டுபிடிச்சா எனக்குன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சோம் எனக்கே கிடைக்கல, சரிப்பா அப்படின்றாங்க. நீ கண்டுபிடிச்சா உனக்குன்றாங்க. அந்த பையன் தெளிவா எதுவுமே யோசிக்காம கிளீனா ஒரே நிமிஷத்துல அவன் பண்ண வேண்டிய வேலையை போய் பண்ணிட்டு வந்து நான் எடுத்துக்கோ நிற்கிறான். எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஒரே நிமிஷம் பண்ணி காசை கிளீனா கண்டுபிடிச்சு ஒரே நிமிஷங்க. தேடலே இல்லை. என்ன எப்படி தேடுறான் பாருங்க. கரெக்டா ஒரு 2 இடத்துல தேடுற, 2வது இடத்துல கிடைக்குது. அது எப்படி தேடுறான் பாருங்க. அவங்க ஆக்சுவலி தேடுறவங்க கையை வச்சு குச்சியை வச்சு தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கல. ஆனா இந்த பையன் கண்டுபிடிக்குது அவ்வளோ அறிவாளித்தனமா கரெக்டா. ஆக்சுவலி படிக்காதவன் கும்பிட்டான்னு எவ்வளவு சொன்னான் அந்த காலத்துல சொன்னாங்கல்ல, படிக்காதவன் அறிவாளியில படிச்சவன் அறிவாளியில படிக்காதவன் கும்பிட்டு இல்லை. அந்த காலத்தை பழமொழியெல்லாம் அனுபவப்பட்டு எழுதியிருக்காங்க. பக்கா இருங்க. இந்த வீடியோ பாருங்க, தெளிவா ப்ரூஃப் பண்ணியிருக்கான். ரொம்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. எங்கடா போட்ட காசே காணாண்டா? தேடிக்கிறீங்க காசு 2 ரூபா காணாம்பா. 2 மணி நேரமா தேடிக்கிறோம். காசு தேடி நானே எடுத்துக்கிட்டானா? எடுத்துக்கடா.